படிக்கிறாங்க. இது நான் சின்ன வயசுலேருந்து இதே மாதிரி தான் படிக்க போனேன். டெண்டர்னஸ்னா என்னது? நீங்கள் ஒரு கான்வர்சேஷன் இது வந்து மனப்பாடம் மட்டும்தான் நம்ம பண்ணுவோம். இதுக்கான மீனிங் நீங்கள் கேட்டிங்கன்னா அவங்களுக்கு அவ்வளோ தெரியாது. இந்த இங்கிலீஷுன்றது இப்போ ஒரு வெளியே நீங்கள் போகும்போது ஒரு நம்பிக்கை கொடுக்கும். பேசிக்கை விட ஒரு தைரியத்தை கொடுக்கும். விருதுநகர் மாவட்டம் சிவகாசி அருகே திருத்தங்கலில் உள்ள அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் தமிழக தொழில்துறை அமைச்சர் கீர்த்தனா ஆய்வு மேற்கொண்டார். பள்ளி வளாகத்தில் உள்ள சமையலறை, கழிவறைகளை பார்வையிட்ட அவர் அவற்றின் தரத்தை மேம்படுத்த அறிவுறுத்தினார். பின்னர் வகுப்பறையில் மாணவிகளிடம் ஆங்கிலத்தில் கேள்வி கேட்டபோது அவர்கள் பதிலளிக்க முடியாமல் திணறினர். சொல்லு, டெண்டர்னஸ்னா என்னது? நீங்கள் ஒரு கான்வர்சேஷன் இங்கிலீஷில் இது வந்து மனப்பாடம் மட்டும்தான் நம்ம பண்ணுவோம். இதுக்கான மீனிங் நீங்கள் கேட்டிங்கன்னா அவங்களுக்கு அவ்வளோ தெரியாது. இந்த இங்கிலீஷுன்றது இப்போ ஒரு வெளியே நீங்கள் போகும்போது ஒரு நம்பிக்கை கொடுக்கும். பேசிக்கை விட ஒரு தைரியத்தை கொடுக்கும். மாணவிகள் புரிந்து படிக்கும் வகையில் பாடங்களை நடத்த ஆசிரியர்களுக்கு அமைச்சர் கீர்த்தனா அறிவுறுத்தினார். கணினி அறிவியல் மையத்தில் கணினிகள் மூடப்பட்டும் தூசி படிந்தும் கிடந்தது குறித்தும் அவர் கேள்வி எழுப்பினார். படிக்கிறாங்க. இது நான் சின்ன வயசுலேருந்து இதே மாதிரி தான் படிக்க போனேன். இது வந்து மனப்பாடம் மட்டும்தான் நம்ம பண்ணுவோம். இதுக்கான மீனிங் நீங்கள் கேட்டிங்கன்னா அவங்களுக்கு அவ்வளோ தெரியாது. எத்தனை பேருக்கு இங்கே மீனிங் தெரியும்? இதுக்கானது தைரியமா சொல்லு. எந்திரிச்சு மீனிங் நடத்தும் போது மீனிங் குறிச்சு வச்சிருக்கீங்க இல்லையா? எந்திரிச்சு சொல்லு. டெண்டர்னஸ்னா என்னது? I felt the love and tenderness in it. ஒரு ஆள் எந்திரிச்சு சொல்லு. எந்திரிச்சு சொல்லு. Our love is everlasting. அப்படின்னா சொல்லு. ஒண்ணு தைரியமா சொல்லு. சொல்லு. எவர்லாஸ்டிங் மட்டும் கடைசி வரைக்கும் அவங்க வந்து அன்பையும் நன்மையும் இப்போ நீங்கள் ஸ்போக்கன் இங்கிலீஷ் பேசுறீங்களா? ஸ்போக்கன் இங்கிலீஷ் இப்போ இதுக்கு மீனிங் தெரியுது. இப்போ யாராவது ஒரு பொண்ணு கேள்வி கேட்குறாங்க, அப்புறம் வாட் இஸ் யுவர் ஃபாதர்ஸ் அப்படின்னு தெரியுமா? ஆன்சர் தெரியுமா? அதுதான் மேம், அந்த கேஸ் தான் இது. அதுக்கு மீனிங்கே தெரியாம தான் அப்படியே மனப்பாடம் பண்ணி அப்படியே எழுதுவோம். இந்த மாதிரி 1-2 ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும்தான் வந்து ஈஸியாக புரிஞ்சுட்டு பண்ணுவாங்க. ஸோ அந்த லாஸ்ட் பெஞ்சில் ஒரு 3 பெஞ்சில் கொஞ்சம் கேட்டிங்கன்னா அந்த இது வந்து இருக்காது. சரி, மனப்பாடம் பண்ணி எழுதணும் தான். இப்போ இவங்கள்ட்டே நான் டைரெக்டாக ஒரு கேள்வி கேட்குறேன். அவங்களால சிம்பிளான இதுதான், அவங்க அப்பா என்ன பண்ணுறாங்கன்னு நம்ம கேட்கலாம். அதுவுமே வந்து ஆன்சர் பண்ண முடியும். ரைட்டா சொல்லுடா, தெரிஞ்சதை சொல்லு. அது சொல்றாங்க கேட்கறாங்க. நீங்கள் ஒரு கான்வர்சேஷன் இங்கிலீஷில் கிளியரான சென்டென்ஸ் கேட்டால் சொல்கிறாங்க. ஆஃபீஸர் ஃபாதர் ஃபாதர் என்ன பண்ணுறாங்க? ப்ரொஃபஷன். இது நீங்கள் லாஸ்ட் பெஞ்சில் அதனால் நீங்கள் ஸ்போக்கன் இங்கிலீஷ் வெளியே இருந்து என்ஜிஓலாம் வரணும். இந்த என்ஜிஓவில் இன்க்ளூட் பண்ணி அவங்களுக்கான இது கொடுங்க கண்டிப்பாக. ஏன்னா இந்த இங்கிலீஷுன்றது இப்போ ஒரு வெளியே நீங்கள் போகும்போது ஒரு நம்பிக்கை கொடுக்கும். பேசிக்கை விட ஒரு தைரியத்தை கொடுக்கும்.